கரூர் பக்கத்திலே ஈரோடு கொங்கு மண்டலம் அப்படின்ற போது நிச்சயமாக விஜய் அவர்களோட பேச்சு வந்து அண்ணல் பரக போகுது. நிறைய விஷயங்களை முன்வைக்க போகிறாரு. தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த கூட்டணியில் சேர போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியலை. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், திரு அமித்ஷா அவர்கள் வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து நம்ம கண்டிப்பாக கைப்பற்றணும்னு ஜெயிச்சு கைப்பற்றணும்னு ஒரு முடிவோடு இருக்கார். ஸோ எனிதிங் மைட் ஹேப்பன். நாளைக்கு ஆனால் விமர்சனங்கள் திமுக மீது அவரோட ஸ்டைலில் பிளாஸ்டாக தான் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. காமனாக எப்படியும் கூட்டணியை பற்றி அங்கே பேச போகிறது கிடையாது, அந்த மேலையில் பேசுறது போகிறது கிடையாது. ஈரோட்டில் என்னென்ன சம்பவம் நடந்தது, ஈரோட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கொங்கு மண்டலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட பேச்சுகள்லாம் அங்கே அது சம்மந்தப்பட்டு தான் எடுத்து அவர் பேசுகிறாரு.